ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க விசில் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது. அதுல இருக்க பையனுக்கு ஏதோ அமானுஷமா அங்க நடக்கிற மாதிரியும் அவனை ஃபாலோ பண்ற மாதிரியும் தெரிய வருது. அது ஒரு கட்டத்துல அந்த பையனை போட்டும் தள்ளுது. அப்படியே கட் பண்ண 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அதே ஸ்கூலுக்கு என்ட்ரி கொடுக்குற அவங்களுக்கு அந்த பையன் யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே லாக்கர் கிடைக்குது. அதுல போயிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மண்டவோடு மாதிரி இருக்க ஒரு விசில் ஒன்று கிடைக்குது. இது புதுசா இருக்கு அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு இவங்க வராங்க. அது ஒரு கட்டத்துல அங்க இருக்க ஒரு ப்ரொஃபசர் கையில மாட்டுது. அவர் அதை ஊத அவரும் போயிட்டு சேர்ந்துடுறாரு. அப்படியே அந்த விசில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அண்ட் அவங்க கேங்ல இருக்க ஒருத்தர் கிட்ட மாட்டுது. அவரும் அதை ஊத இவங்க கேங்கா உட்காந்து கேட்க அதுக்கப்புறம் நடக்க போற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இவங்கள அந்த பேய் எப்படிலாம் முடிச்சுட போகுது, அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த படத்தோட கான்செப்ட சொல்லலாம். ஒரு விசில் ஊதுனா அதை ஊதுறவங்களா இருக்கட்டும், அதை கேட்கறவங்களா இருக்கட்டும், அவங்களை இந்த அமானுஷ சக்தி போட்டு தள்ளுது அப்படின்ற கான்செப்ட் நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம அது போட்டு தள்ளுற ஒவ்வொரு விஷயமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஆனா என்ன கொஞ்சம் கொடூரமா இருக்கவும் தான் செய்யுது. படத்துல இவங்க மெயின்டைன் பண்ண சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா படம் சவுண்டா இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா கேரக்டர் ரேட்டிங் யார் கேரக்டருமே பெருசா எழுதல, யாரோடய மிகிலாவுக்கு அந்த படத்தை பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம ஒரு சில காட்சிகள் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் ஞாபகப்படுத்தவும் தான் செய்யும். அதையும் தாண்டி இந்த கான்செப்ட் புரியுற வரைக்கும் தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளா இருக்க தான் செய்யுது. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் த்ரில்லர் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.